திருமணம் செய்து கொள்வதாக கூறி பெண் தொகுப்பாளரை ஏமாற்றிய வழக்கில் அர்ச்சகர் கார்த்திக் முனுசாமி கைது. மண்ணடி காளிகாம்பாள் கோயில் அர்ச்சகர் கார்த்திக் முனுசாமியை விருகம்பாக்கம் மகளிர் போலீசார் கைது செய்துள்ளனர். தலைமறைவாக இருந்த கார்த்திக் முனுசாமி மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் தேடி வந்தனர். கார்த்திக் முனுசாமி தலைமறைவாக இருந்ததால் அவருக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. கார்த்திக் முனுசாமி தனக்கு மயக்க மருந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்துள்ளார். தற்போது கிடைத்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருமணம் செய்து கொள்வதாக கூறி பெண் தொகுப்பாளரை ஏமாற்றிய வழக்கில் அர்ச்சகர் கார்த்திக் முனுசாமி கைது செய்யப்பட்டுள்ளார். மண்ணடி காளிகாம்பாள் கோயில் அர்ச்சகர் கார்த்திக் முனுசாமியை விருகம்பாக்கம் மகளிர் போலீசார் கைது செய்துள்ளனர். தலைமறைவாக இருந்த கார்த்திக் முனுசாமி மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் தேடி வந்தனர். கார்த்திக் முனுசாமி தலைமறைவாக இருந்ததால் அவருக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. கார்த்திக் முனுசாமி தனக்கு மயக்க மருந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக அர்ச்சகர் கார்த்திக் முனுசாமி கைது செய்யப்பட்டுள்ளார். தற்போதைய அண்மை செய்தியாக அதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருமணம் செய்து கொள்வதாக கூறி பெண் தொகுப்பாளரை ஏமாற்றிய வழக்கில் அர்ச்சகர் கார்த்திக் முனுசாமி கைது செய்யப்பட்டுள்ளார். மண்ணடி காளிகாம்பாள் கோயில் அர்ச்சகர் கார்த்திக் முனுசாமியை விருகம்பாக்கம் மகளிர் போலீசார் கைது செய்துள்ளனர். தலைமறைவாக இருந்த கார்த்திக் முனுசாமி மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் தேடி வந்தனர். கார்த்திக் முனுசாமி தலைமறைவாக இருந்ததால் அவருக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. கார்த்திக் முனுசாமி தனக்கு மயக்க மருந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்ததன் பேரில் கார்த்திக் முனுசாமி கைது செய்யப்பட்டுள்ளார். அதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.